ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். The book of Romans chapter 8 verse number 28 அந்த வசனத்தையும் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 50:20ஆம் வசனத்தையும் வாசிக்க போகிறோம். முதலாவது ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நன்மையாக முடிய பண்ணினார். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர், நன்மையாக முடிய பண்ணுகிறவர் என்று ஆண்டவருடைய வசனம் இங்கே சொல்கிறது. போன வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய மனதிலே கொடுத்த வார்த்தை, நான் தீமையை நன்மையாக மாற பண்ணுகிற கர்த்தர், நான் தீமையை நன்மையாக மாற பண்ணுகிற கர்த்தர் என்கிற அந்த வார்த்தையை இதயத்தில் கொடுத்தார். அதுக்கு ஆதாரமாக இந்த 2 வசனத்தையும் என்னுடைய மனதில் வைத்தபடினாலே இந்த 2 வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். He will turn evil into good என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ரோமர் 8:28 எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே வேதம் சொல்கிறது, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொல்ல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த வசனம் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் ஆறுதல் அளிக்கிற வசனமாக இருக்கிறது. ஒரு தேவ மனிதன் ஆரே டோரி என்கிற தேவ மனுஷன் எப்படியாக சொல்கிறார், this verse is a soft pillow for a tired heart என்று சொல்கிறார். மிகவும் இளைப்படைந்த சோர்ந்து போன கவலையினால் நிறைந்த ஒரு ஆத்மாவுக்கு இந்த வசனம் ஒரு மென்மையான மெத்தையை போல இருக்கிறது என்று சொல்லி, தலையணையை போல இருக்கிறது, ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் வரும்பொழுது நமக்கு கேள்விகள் எழும்புகிறது. ஆண்டவர் உண்மையாகவே ஜீவிக்கிறாரா? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அன்புள்ள தேவனாய் இருந்தால் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது? If there is a loving God, why did this tragedy happen? If God is good, why did he allow that to happen? தேவன் நல்லவராக இருந்தால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இதை அனுமதித்தார் என்கிற கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரத்தில் எழும்புகிறது. ஆனால் ஒன்று நாம் அறிந்திருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய கட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி. God is in control of every situation. ஆண்டவர் சகலத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் எதுக்கு நடக்கிறது நமக்கு தெரியாது. ஆகவேதான் யோவான் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தை நம்மோடும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 13:7, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்று சொல்கிறார். நான் செய்கிறது இப்பொழுது உனக்கு தெரியாது. ஏன் இந்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று சொல்லி உனக்கு இப்போ தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், அங்கே போட்டிருக்கு, later you will understand. ஏன் இந்த வாழ்க்கையில இது நடந்தது, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் அனுமதிக்கப்பட்டது என்பதை பிற்பாடு. ஹல்லேலூயா. You don't realize now what I am doing, but later you will understand that என்று அங்கே பேதுருவை பார்த்து இயேசு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அனைத்தும் ஒன்று தேவ சித்தத்தின்படி நடக்கிறது, இல்லாவிட்டால் தேவன் அனுமதித்து அது நடக்கிறது. தேவன் அனுமதிக்காத பட்சத்திலே ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சகலத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். சங்கீதம் 115:3 சொல்கிறது, தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவற்றையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அது சபையிலும் சரி, குடும்பங்களிலும் சரி, தேசத்திலும் சரி, ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். தம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறார். 134ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும்
கர்த்தர் தமக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 14:24 ஏசாயா 14:24 நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நினைத்தபடியே எல்லாம் நடக்குது. அல்லேலூயா. ஆகவே நாம் நினைச்ச மாதிரி சில காரியம் நடக்காம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இப்போ புரியாது, ஆனால் ஒரு நாள் புரிய வரும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அங்கே யாருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்கிற காரியம் இங்கே போட்டிருக்கிறது. இது பொதுவாக எல்லாருக்கும் அல்ல. அங்கே 2 முக்கியமான காரியம் போட்டிருக்கு. இந்த வாக்கு தத்தத்தின் நிபந்தனையை இல்லாவிட்டால் இந்த ஆசீர்வாதம், இந்த வசனத்தினுடைய நிபந்தனை என்னவென்று சொன்னால் the condition of this verse என்று என்ன பாருங்க, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு. யாருக்கு? தேவனை நேசிக்கிறவர்களுக்கு, தேவன் மேல் அன்பா இருக்கிறவர்களுக்கு. this verse is not for everybody. நீங்க பாருங்க, நாம் நம்மில் நாமே பாத்துங்க, கர்த்தரை தேடுகிற இருதயம் நமக்கு கிடையாது. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, no one seeks God. தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது மனுஷன் தேவனுக்கு சத்துருவா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனை நேசிக்கிறவர்கள் யார்? ஒரு நாளை தேவனால் சந்திக்கப்பட்டவர்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனோடு உறவுள்ளவர்கள், தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள், அவர்கள் தான் தேவனை நேசிக்கிற ஜனங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே யார் தேவனை நேசிக்கிற ஜனங்களுக்கு, தேவனை விசுவாசிக்கிறவங்களுக்கு போடல, தேவனை நேசிக்கிறவங்களுக்கு, தேவன் மேல் அன்பாயிருக்கிறவங்களுக்கு என்று சொல்லி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற நம்ம பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிற குறித்து சில வசனங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது இருதயத்திலே தோன்றவும் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:9, 1 கொரிந்தியர் 8:3 பவுல் சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அப்போ தேவனை நேசிக்கிறவர்கள், one who loves God, ஆண்டவரை நேசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே கர்த்தரை உண்மையாக நேசிப்பீர்கள் சொன்னால், ஆண்டவர் மேலே உங்களுக்கு அளவற்ற ஒரு அன்பும் பாசமும் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றுவார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று, நம்முடைய ஆண்டவர் தீமை செய்யாத தேவன். ஹல்லேலூயா. our God is not a cruel God. அவர் கொடூரமான கடவுள் கிடையாது. he is a kind God. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். he is a wise God. நம்முடைய ஆண்டவர் ஞானமுள்ள தேவன், ஞானமுள்ள தேவன். அவர் ஒருபோதும் தவறு செய்வதில்லை. நாம் தவறு செய்கிறோம், ஆனால் ஆண்டவர் ஞானமுள்ளவர். he never makes a mistake. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அவர் தவறு செய்வதில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே பாதைகள் கடினமாகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே சகல காரியமும் தீமையாய் நடக்கிறது போல தெரியும் பொழுது, ஒன்று அறிந்திருக்க வேண்டும், ஆண்டவர் நன்மையாக நிச்சயமாக எல்லாவற்றையும் மாற்றுவார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை நேசிக்கிறவர்கள், அது மாத்திரமல்ல அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. those who are called according to his purpose. ஆண்டவர் தம்முடைய நோக்கத்திற்காக, இதோ ஒரு நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா என்ன நோக்கம்னு சொன்னா, தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். எதற்காக? அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்காக. அவருடைய நோக்கம் என்ன? எதற்காக நம்மை முன் குறித்திருக்கிறார்? அவரை போல நம்மை மாற்றுவதற்காக, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை உருவாக்குவதற்காக ஆண்டவர் நம்மை முன் குறித்திருக்கிறார். ஆகவே அந்த ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவை போல மாற வேண்டும் என்ற வாஞ்சியும் விருப்பம் உள்ளவர்கள், இயேசுவின் மேலே அன்புள்ளவர்கள், அவருடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் மாற்றுகிறார். மாத்திரமல்ல, அந்த இடத்துல பவுல் சொல்றாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு கடைசி வார்த்தை என்ன போட்டிருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்கு? அறிந்திருக்கிறோம். என்ன சொல்லுங்க?
அறிந்திருக்கிறோம். ஆங்கிலத்தில் அப்படிதான் ஆரம்பிக்குது, தமிழ்ல அறிந்திருக்கிறோம் முடியுது, இங்கிலீஷ்ல we know அப்படின்னு ஆரம்பிக்குது. we know all things work together for good. we know அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்னன்னா, அறிந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த காரியத்தை நிச்சயமா ஆண்டவர் செய்வார்னு சொல்றார். அல்லேலூயா. a certainty of this verse, இந்த வசனத்திலே ஒரு நிச்சயம் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மையா தான் நடக்கும். அல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும், நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அறிந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன? அறிந்திருக்கிறோம் கிரேக்க பதத்தில் ரெண்டு வார்த்தைகள் நோ அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. ஒன்று ஒய்டோ அப்படிங்கிற வார்த்தை, இன்னொன்று கினாஸ்கோ அப்படிங்கிற வார்த்தை. ஒய்டோ அப்படின்னு சொன்னால், ஒய்டா அப்படின்னு சொன்னா fullness of knowledge, அதுக்கு மேல அறிவு கிடையாது, பூரணமான ஒரு அறிவு, அதான் ஓய்டோ அப்படின்னு சொல்லி. அப்போ பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுதான்ப்பா, இதுதான், இதுக்கு மேல இட் இஸ் a done deal அப்படிங்கிற மாதிரி, இது முடிஞ்சு போன ஒரு காரியம், இது நிச்சயமான ஒரு காரியம், இதை நம்ப வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லி சொல்றாரு. நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். fullness of knowledge. கினாஸ்கோ அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு சொன்னா, அது பிலிப்பியர் 3:10 பவுல் இடத்துல அங்க எழுதும்போது சொல்றாரு, நான் கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறிய விரும்புகிறேன் சொல்ல. அறிய, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறிகிறதற்கு, அங்கேயும் பாருங்க அறிகிற நோ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அது அந்த வார்த்தை எது அர்த்தம்னா, progress in knowledge. fullness of knowledge இல்ல, progress in knowledge. அப்படின்னா ஒருவன் யாருமே கிறிஸ்துவ முழுமையா அறிஞ்சிருக்க முடியாது, அந்த உலகத்துல அறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படிதானே? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் முழுசா அறிஞ்சிட்டேன்ப்பா அப்படின்னு யாருமே இந்த உலகத்துல சொல்ல முடியாது. அப்போ அது அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டே இருக்கிறோம், அந்த நாலேஜ்ல வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. ஆனா இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது, இதாப்பா அப்படி இதெல்லாம், இதுக்கு மேல கர்த்தர் நிச்சயமாகவே தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைக்கு ஏதுவாக தான் செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். இட் இஸ் a done deal அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியத்தை அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். இன்னும் நீங்க அதே வசனத்துல முந்திர வசனத்துல பாத்தீங்கன்னா 8:26 வாசித்தீங்கன்னா, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றார். என்னன்னா, ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். அடுத்த வசனத்தில் அறிந்திருக்கிறோம் சொல்றாரு. இந்த இடத்துல என்ன அறியாம இருக்கோம், என்ன தெரியல. நம்முடைய வாழ்க்கையில சில இடத்துல பாடுகளுக்குள்ளாக, வேதனைகளுக்குள்ளாக, பிரச்சனைகளுக்குள்ளாக, போராட்டத்துக்குள்ள போகும்போது என்ன ஜெபம் பண்றனே தெரியாது. என்னது? அப்போ அந்நிய பாஷையில பேசி நம் தேவனோட ஆவியான நமக்கு உதவி செய்கிறார். ஆனா நிறைய இடத்துல என்னது, என்ன ஜெபம் பண்றனே தெரியாம இருக்கலாம். ஆனா அடுத்த வசனத்துல 8ஆம் வசனத்துல 28 சொல்றாரு, ஆனா ஒண்ணு தெரியும், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். when you are going through sufferings, you may not know what to pray for, but you can remain confident, 100% confident that God is working everything good for good. Hallelujah. சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். இப்போ சில காரியங்கள் நமக்கு தெரியாது அப்படின்னு போல் சொல்றாரு. ஆனா ஒண்ணு நல்லாவே தெரியும், தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? நீங்க அறிந்திருக்கிறோன்னு சொல்ல முடியுமா? பவுலை போல வேதம் அப்படி சொல்லுகிறது. பவுல் பாருங்க, என்ன சில இடங்கள்ல அதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாரு. 2 கொரிந்தியர் 4:14 வாசித்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 4:14 அங்க சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் கிறிஸ்துவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு நாள்ல நாமும் உயிர் தெழுவோம். அல்லேலூயா. இந்த சரீரம் மரித்தாலும் உயிரோடு எழும்பும் என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா நிச்சயமா அது நடக்கும்பா. இயேசு எப்படி உயிரோடு எழும்பினாரோ, அவரை நேசிக்கிற, அவரை அறிந்திருக்கிற, அவரோடு உறவு வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்களும் ஒரு நாள் இயேசு எழுப்புவார். அல்லேலூயா. அதை அறிந்திருக்கிறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இன்னொரு இடத்துல அடுத்து சொல்ற பாருங்க, 2 கொரிந்தியர் 5:1 சொல்றாரு. 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இந்த சரீரம் அழியக்கூடிய ஒரு சரீரம், ஆனா என்னன்னு சொல்றாரு பாருங்க, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று சொல்லுங்க அறிந்திருக்கிறோம். பரலோகத்தில் ஒரு வீடு
இருக்கா இல்லையான்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் சந்தேகப்படுறீங்க ஒரு வீடு இருக்கா இல்லையா தெரியல, பரலோகம் இருக்குதா? தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத an eternal house in heaven not built by human hands. அங்க போல் சொல்றார் we know அப்படின்னு சொல்றார், அறிந்திருக்கிறோம். அப்படின்னா அது நிச்சயமான ஒரு காரியம், அதை குறித்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று பவுல் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே இப்ப ரெண்டு காரியத்தை பார்த்தோம். ஒன்று, அவரை நேசிக்கிறவர்கள், the condition அப்படின்னா அவரை நேசிச்சீங்கன்னா, அவரோடு நீங்க நல்ல ஐக்கியமா இருந்தீங்கன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இயேசுவை போல மாறணும் என்கிற வாஞ்சை உங்க வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அது மாத்திரமல்ல, எங்க நம்ம என்ன பார்த்தோம்? அறிந்திருக்கிறோம். it tells about the certainty, நிச்சயத்தை குறித்து சொல்லுகிறது. அப்புறம் இன்னொரு வார்த்தை எங்க பாத்தீங்கன்னா, சகலமும் அப்படின்னு போட்டிருக்கு. என்னது? all things அப்படின்னு போட்டிருக்கு. சகலமும், சகலமும்னா சகலமும் தான் இல்லையா? சகலமும்னா என்னது? எல்லாம். அப்படின்னா the comprehensiveness of this verse, இந்த வசனத்துல எல்லாம் அடங்கி இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அவர் கரிசனை உள்ள தேவன். வாழ்க்கையில பெரிய பெரிய காரியத்துல மாத்திரமல்ல, சின்ன சின்ன காரியத்துல கூட அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய திருமணம், வேலை, என்னமாக பல அதை மாத்திரமல்ல, உங்களுக்கு நாளைக்கு என்ன சாப்பாடு போடணும் கூட அவர் கரிசனையா இருக்கிறாரு. அதனால உங்களை இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல அவர் கரிசனையா இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு சேர்ல பாதுகாப்பா உட்கார வைக்கிறதுல அவர் கரிசனையா இருக்கிறார். God is interested in every detail of your life. அதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு குருவி கூட என்ன ஆண்டவருடைய சித்தம் இல்லாம என்ன பண்ணாதான்? கீழே விழாதான். இதில் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சித்தம் இல்லாமல் even a sparrow does not fall to the ground without the father's knowledge. பிதாவினுடைய சித்தம் இல்லாம, அவருடைய அறிவு இல்லாம ஒரு அடைக்கலான் குருவி கூட என்ன பண்ணாதான்? கீழே விழாதுன்னா நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் இப்போ வேலை சொல்றது. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் அவர் என்ன வைத்திருக்கிறார்? ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சகலமும் என்று சொன்னால் அது நன்மையா இருக்கலாம், தீமையா இருக்கலாம், ஒளியா இருக்கலாம், இருளா இருக்கலாம், இன்பமா இருக்கலாம், கசப்பான அனுபவமா இருக்கலாம், என்னமாக எளிதான காரியமா இருக்கலாம், கடினமான காரியமா இருக்கலாம், மகிழ்ச்சியான காரியமா இருக்கலாம், துயரமான காரியமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், ஜீவனா இருக்கலாம், மரணமாவும் இருக்கலாம், அமைதியான சூழ்நிலை இருக்கலாம், புயலான சூழ்நிலை இருக்கலாம். In all situation, good and bad, bright and dark, sweet and bitter, easy and hard, life and death, all things, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்கள், சில இடத்துல பெரிய சுனாமி போன்ற காரியங்கள், பெரிய பெரிய பாதிப்புகள், வியாதி போன்ற காரியங்கள், என்னமாக குடும்பத்தில் நடக்கிற சில கிரகத்தை உடைக்கிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். அப்படிப்பட்ட காரியத்தை கூட சிலத்தில் ஆண்டவர் நன்மையாக நம்முடைய வாழ்க்கையில மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மைனர் திங்ஸ் இன் லைஃப், சின்ன சின்ன காரியங்கள். நீங்க அப்பதான் வீட்டுக்கு கிளம்புவீங்க, அப்பதான் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. என்னது? அப்பதான் கார்ல கீ போடுவீங்க, அது உருங்குமே தவிர அப்பதான் என்ஜின் அது ஸ்டார்ட் ஆகாது ஒழுங்கா. அதை கூட ஆண்டவர் நன்மையா சிலத்துல மாத்துவாரா. ஹல்லேலூயா. டிராபிக்ல மாட்டுவீங்க சிலத்துல, சிலத்துல பாத்தீங்கன்னா அப்பதான் நமக்குன்னு கூட்டாங்க, டிராபிக் ஜாம் ஆகி கிடக்கும், நம்ம போக வேண்டிய நேரத்தில் போக முடியாது. அந்த 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 காரியத்தை கூட ஆண்டவர் பாருங்க, சிலத்துல நீங்க காரியத்தை வேகமா முடிச்சிடலாம், சிலத்துல போய் நீண்ட கியூ இருக்கும், நீண்ட கியூல நிக்கிற வைக்கிறதுல ஆண்டவர் நோக்கம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். லிட்டில் திங்ஸ், நான் ஏற்கனவே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சில நாட்கள் முன்பாக. இந்த இந்த ட்வின் டவர்ஸ் அமெரிக்காவில் 2001 வருஷத்துல 2 ரெட்டை கோபுரம் விழுந்துச்சு பாத்தீங்களா? அநேகர்கள் மரித்து போனார்கள். அங்கே பணி செய்தவர்கள், அந்த வேலைக்கு முன்பாக போனவர்கள் அநேகர் மரித்து போனார்கள். ஆனா சிலர் பாத்தீங்கன்னா தப்பிச்சுட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்றாரு, அன்னைக்கு பார்த்து எனக்கு நேரத்துக்கு வர வேண்டிய பஸ் வரல, கரெக்டா தான் எப்பவும் அந்த பஸ் வரும், அன்னைக்கு பார்த்து லேட்டா வந்துச்சு, நான் லேட்டா போறேன், ஆனா போறதுக்கு முன்பாகவே அது என்னது விழுந்து, ஒருவேளை நான் சீக்கிரம் போயிருந்தேன்னா நான் மரித்திருப்பேன்னு சொல்றாரு. என்னோட சொல்றாரு, நான் சொன்ன மாதிரி கார் ஸ்டார்ட் ஆகலையா, ஆகவே காரை மெக்கானிக் கடையில் விட்டுக்கிட்டு நான் போனாங்க ஆபீஸுக்கு, ஆகவே போற வழியில இந்த செய்தி எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறார். என்னோட சொல்றாரு, நான் போயிட்டே இருந்தேன், அப்ப திடீர்னு எனக்கு போன் கால் வந்துருச்சு. போன் பேசுறாரு பாத்தீங்கன்னா வச்சாரா 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தாருங்க.
அவன் காரை நிப்பாட்டி அவன் போனை பேசிட்டு போற வழியில என்னது 2 கோபுரமோ இடிஞ்சு விழுந்துருச்சு பாருங்க. சில அப்படிங்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முந்தா நாள் தான் ஒரு செருப்பு வாங்கினாராம், புது செருப்பு. அந்த செருப்பை காலையில போட்டுக்கிட்டு போகும்போது காலை அந்த செருப்பு கடிச்சிருச்சான். என்னது செருப்பு அது உரசி கடிச்ச உடனே போற வழியில போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒரு பேண்டேட் வாங்கி போட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பேண்டேட் வாங்க போயிருக்கிறாரு. அவர் உயிர் தப்பிச்சு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. இல்லாட்டி 20 வருஷத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்திருக்க வேண்டிய ஆள். பாருங்க என்ன சொல்ல வரேன்னா, ஈவன் ஸ்மால் லிட்டில் திங்ஸ் இன் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில ஏன் நடக்குது, ஏன் செருப்பு காலை கடிக்குது, ஏன் இப்படி பிரச்சனை வருது அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்திருக்க வேண்டியது, ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யறாரு, சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், அப்ப சகலம் நான் செய்யற பாவத்தை கூட அப்படியா பாவமும் செஞ்சிடலாமா, இதையும் நன்மையா மாத்துவாரா அப்படின்னு சிலர் தவறாக புரிந்து கேட்கலாம். ஆனா அதுலயும் ஒன்று இருக்குது, நம்ம பைபிள் தெளிவா சொல்லுது, பாவத்துக்கு நிச்சயமாகவே என்ன உண்டு, தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணமா இருந்தாலும் பாவம் செய்யற அதனுடைய என்ன பண்ணணும், விளைவுகளை சந்திக்கணும். there are horrible consequences to sin. பாவத்திற்கு விளைவுகள் இருக்கிறது. ஆனா ஒண்ணு, நாம மனம் திரும்பும் போது, நம்ம அறிக்கை செய்யும் பொழுது, ஆண்டவரிடத்தில் உண்மையாகவே திரும்பி வந்துட்டா நம்ம செய்த தவறை கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றிடுவார். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம், அதை கூட ஆண்டவர் நன்மையாக மாற்ற முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில அதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அதை நன்மையாக அங்கே செய்கிற காரியத்தெல்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது தவறுகளை கூட சரி செய்து ஆண்டவர் காரியங்களை மாற்ற முடியும். ஆனால் பாவம் செய்கிற காரியத்துல நன்மையா மாற்றுவாரன்னு பாவம் செஞ்சிடக்கூடாது. அதை கூட இப்படி செஞ்சிட்டேனே அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வரும்பொழுது கர்த்தர் அதையும் நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. அதையும் கர்த்தர் சரி செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அப்ப முதலாவது நான் சொன்னேன், முதலாவதாக அவரை நேசிக்கிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னேன், அறிந்திருக்கிறோம், the certainty, அதனுடைய நிச்சயத்தை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவது சகலமும் அப்படிங்கிற காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சகலமும் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அப்படின்னா the comprehensiveness, எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் மாற்றுகிறார். கடைசி அந்த வார்த்தையில போட்டிருக்கு, சகலமும் என்னவா, நன்மைக்கு ஏதுவாக. எல்லாம் சொல்லுங்க, நன்மைக்கு ஏதுவாக. இதுல என்ன புரியுதுன்னா, சகலமும் நன்மையாக நடக்கும் அப்படின்னு போடல, நன்மைக்கு ஏதுவாக அப்படின்னு போடுற. ஒரு ஆசிரியர் எப்படியா சொல்றாரு, Paul is not saying here that everything that happens to us is good. நடக்கிறதெல்லாம் நன்மை அப்படின்னு கிடையாது. தீமையே நடக்கும், பிரச்சனைகள் வரும், தீமையே நடக்கும். ஆனா அங்க என்ன போட்டிருக்குன்னா, அதை நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றுவாராம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், புரியுதா உங்களுக்கு? He is not saying that everything that happens to us is good. What Paul is saying here is all things work together for good. எல்லா நன்மைக்கு ஏதுவாக அதை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். தனித்தனியாக சில காரியங்களை பார்க்கும்போது அது கசப்பாக இருக்கலாம், கடினமாக இருக்கலாம், பிரச்சனையானதா இருக்கலாம். ஒருத்தர் இந்த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசித்திருக்கலாம். நோக்கத்தோடு கூடிய வாழ்வு, ரிக் வாரன் என்கிற ஒரு தேவ மனுஷர் அதை எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்போ எண்ணெயை தனியாக எடுத்து டேஸ்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு சுவையா இருக்காது. சோடாவை எடுத்து இல்லாட்ட முட்டையை எடுத்து தனித்தனியா நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னா, மாவை எடுத்து டேஸ்ட் பண்ணீங்கன்னா அது ருசியா இருக்குமா? உப்பு எடுத்து டேஸ்ட் பண்ணீங்கன்னா ருசியா இருக்குமா? ஆனா இதெல்லாம் இந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்து எண்ணெய், சோடா, முட்டை, என்னது மாவு, உப்பு இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் பாருங்க. கரெக்டா சொல்றீங்க பாரு. ஒரு கேக்கு செஞ்சீங்கன்னா கேக் எப்படி இருக்கும்? ஸ்வீட்டா இருக்குமா? கேக்க பிடிக்காத ஆளு உலகத்தில் யாரும் இருக்காங்களா? உடம்புக்குள்ளே கேக் வச்சிருந்தா அது பிடிக்காம இருக்கலாம். ஆனா கேக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், அப்படிதானே? அப்ப பாருங்க, இதெல்லாம் சேரும் பொழுது ஒரு கேக் உண்டாகுது. ஆனா தனித்தனியா பார்க்கும் போது என்ன ஆகுது? ஒரு மாதிரி இருக்கு. உப்பு, தோப்பு, கசப்பு எல்லாம் அதில் வரும் தனித்தனியா இல்லை. ஆனா எல்லாம் சேரும் பொழுது
பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு எனது எண்ட் ப்ராடக்டை பார்க்குறாரு. இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னா, ஒரு இனிமையான ஒரு காரியத்தை, என்னுடைய நோக்கத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு தான். இதெல்லாவற்றையும் என்ன சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவேன், ஒரு நன்மையை கொண்டு வர போறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அதை அறிந்திருக்க வேண்டும். சில காரியம் நம்ம வாழ்க்கையில ஏன் நடக்குன்னு தெரியாது. With God, accidents are not accidental and adversity is not adverse. Accidents are not accidental அப்படின்னா, விபத்துக்கள், வாழ்க்கையில் நடக்கிற விபத்துக்கள் எல்லாம் தற்செயலானது அல்ல தேவனுடைய பார்வையிலே. நம்முடைய வாழ்க்கையில ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சு, தற்செயலா நடந்திருக்கு அப்படின்னு இருக்கலாம் நம்ம பார்வையில. ஆனா ஆண்டவருடைய பார்வையில எல்லாம் முன்குறிக்கப்பட்டவைகள், தீர்மானிக்கப்பட்டவைகள். ஹல்லேலூயா. நமக்கு புரியாது, ஆனா ஆண்டவர் அந்தத்தை ஆதியிலிருந்தே பார்க்கிறாராம். நீங்க 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஏசாயால வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டது, he knows the end from the beginning. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை இப்போதே அவருக்கு தெரியும். ஆகவே இப்போ நடக்கிறது நமக்கு புரியாது, ஆனா எண்ட் ப்ராடக்டை பார்க்கும்போது அது ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதை அறிந்திருக்க வேண்டும். சில இடத்துல ஏன் இது நடக்க நமக்கு தெரியாது. ஒரு குழந்தை இப்போ ராசிகா பிள்ளையை தூக்கிட்டு வந்திருக்கிறாப்புல. அப்போ வந்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அந்த பிள்ளைக்கு வந்து நல்லா ராத்திரி எல்லாம் பால் கொடுத்துட்டு நல்லா அரவணைச்சு கொஞ்சிட்டு காலையில் ஆஸ்பத்திரியில் போய் அந்த ஊசியை போய் காமிச்சா அந்த பிள்ளை சொல்லும், ராத்திரி முழுசும் என்னை கொஞ்சினியம்மா, ராத்திரி முழுசும் என்ன வந்து பால் கொடுத்தியம்மா, என்ன அரவணைச்சியம்மா, இப்போ இப்படி கொடுமையா மாறிட்டியம்மா, என்னது என்ன டாக்டர்கிட்ட கொண்டு போய் இப்படிப்பட்ட ஊசியை போட்டு என்ன கொல்றியம்மா அப்படின்னு. அது என்ன நினைக்கும், மை மதர் இஸ் அ குரூவல் மதர் போலுக்கு டாக்டர்கிட்ட போய் ஊசியை கொண்டு காமிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா பின்னாடி தான் நினைக்கும், நல்ல வேளை அந்த ஊசியை போட்டாங்க, எனக்கு என்ன வரல, எனது போலியோ வரல, இது வரல, இன்னும் பல வியாதிகள் வராததுக்கு காரணம் அன்னைக்கு போட்ட ஊசி. எவ்வளவு உங்களுக்கு எல்லாம் போட்டிருக்கா, பெரிய பெரிய ஊசியில போட்டிருக்கோம்ல. அப்போ சில இடத்துல நம்ம நினைக்கிறோம், எப்பா ஒரு பக்கம் கொஞ்சற மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் குத்துற மாதிரி இருக்குது, என்னப்பா இது அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் குத்துனால ஒரு நோக்கத்தோடு தான் குத்துவார். ஆண்டவர் அனுமதிக்கிற காரியங்கள் சில காரியம் தெரியாது. பாருங்க, மோசேயை அந்த நாணல் பெட்டியில வச்சு அதை பூட்டிட்டு அதை என்னது அந்த நதியில, நைல் நதியில் அனுப்பி விடுறா. நம்ம பட்டு நினைச்சிருப்பான், இதை நம்ம பத்து அவ இப்படி தனியா பெட்டியில வச்சு இந்த நாணல வச்சு என்னது பெட்டியில வச்சு இப்படி அடைச்சி அனுப்புறிய அப்படி ஓ கத்துறான் மோசே உள்ள இருந்துட்டு. பின்னால் தான் தெரியும் ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக அதை செஞ்சிருக்கிறார். நல்லலோயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நடக்குன்னு தெரியாது. ஆகவேதான் யோவான் 13:7 சொல்கிறது, இப்போது நடக்கிறதை நீ உனக்கு தெரியாது, இனிமேல் அறிவாய். ஹல்லேலூயா. You may not know or realize what is happening now, but one day you will understand. ஆண்டவர் ஒரு நாள் அதை அறிய வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் பிடிச்சுக்கணும். ஜான் பனியன் என்கிற தேவ மனிதர் எழுதின புத்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். வேதத்துக்கு அடித்தபடியாக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விற்பனை செய்கிற புஸ்தகம். ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக, தேவனை நேசித்தது நிமித்தமாக 12 ஆண்டுகள் சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். ஜான் பனியன் அந்த 12 ஆண்டுகள் சிறைவாசத்தில் தான் இந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், மோட்ச பிரயாணம் என்கிற புத்தகத்தை அவர் எழுதினார். அது அநேக மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறிச்சு. அதை படித்த லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் சில நேரத்தில் நமக்கு புரியாது. ஆகவே ஒன்று அறிந்திருக்க வேண்டும், ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இப்போ ஆதியாகமத்தில் வாசித்தோம்ல 50-20 வந்து அது எண்ட் ப்ராடக்ட். அது என்னது, அது வாழ்க்கையில நடந்தது. அவன் சொல்றான், அந்த பாருங்க, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த யாரு யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கை 17 வயசுல வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆரம்பிக்கிறதை. 110 வயசுல யோசேப்பு மரணம் அடைகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் அந்த 50ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்பொழுது அந்த ஒரு நடுத்தர வயதில் அவர் இருக்கிறார். அங்கே எகிப்துக்கு போன பிற்பாடு, அங்கே இருந்த சில நாட்கள் ஆன பிற்பாடு அங்கே பஞ்சம் ஏற்படுகிறது. சகோதரர்கள்லாம் வருகிறார்கள். அங்கே அதே அவன் முதலே சொன்னபடியே அவரை வந்து வணங்குகிறார்கள். அப்போ தகப்பனிப்போ யாக்கோபு செத்து போயிட்டாரு. யாக்கோபு செத்து போனோடனே சகோதரர்லாம் நினைக்கிறாங்க, எப்பா எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, இப்போ நம்மளை 2ல் 1 என்ன யோசேப்பு
பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி போய் மன்னிப்பு கேட்டு எங்கள் மேலே இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க சகோதரர். இல்லை, அப்போ தான் 50ஆம் வசனம் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதுங்க. 19ஆம் வசனத்தில் நீங்கள் பயப்படாதுங்க, நான் தேவனா. 20ஆம் வசனத்தில் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். தீமைகள், என்னென்ன தீமைகள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது, ஒரு 10 காரியத்தை நீங்க வேகமா குறிச்சிங்க. வேகமா நம்ம பார்ப்போம். நீங்க வேதத்துல ஆதிகாமம் 27ஆம் அதிகாரத்திலே அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த கடைசியில அவனுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு சாராம்சப்படுத்தி ஏன் இதெல்லாம் நடந்தது என்பதை அந்த சுருக்கமாக 50-20 சொல்றாரு. இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க இப்ப நீங்க பார்க்கிறபடி அன்னைக்கு எல்லாம் தீமையா தான் இருந்துச்சு. என்னெல்லாம் நடந்துச்சு பாருங்க. முதலாவது நீங்க பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே அவன் சந்தித்த தீமை என்ன? 37ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே 5ஆம் வசனத்திலே வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, பகைத்தார்கள். சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாக யாக்கோபு யோசேப்பை நேசித்தபடினாலே மற்ற எல்லா சகோதரர்களும் அவனை பகைத்தார்கள். 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக பகைத்தார்கள் போட்டிருக்கு. பகைச்சான்னு விட்டுறல, இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அவன் சொப்பனத்தை கண்டு அவர்களுக்கு சொன்னது நிமித்தமாக இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். So he became a victim of hatredness. அவருடைய சகோதரர்களுடைய பகைமைக்கு ஆளாகிறதை நம்ம பார்க்கிறோம். பகைத்தார்கள். நிறைய பேர் பகைக்கலாம் சில காரியத்தை நிமித்தமாக. இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா அங்க வாசித்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டார்கள். அவன் சகோதரர் அவன் மேலே பொறாமை என்வி பொறாமை கொண்டார்கள். மூன்றாவதாக நீங்க பாத்தீங்கன்னா அங்கே வேதத்துல நீங்க வாசிக்கும் போது அங்க போட்டிருக்கு 37ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 24ஆம் வசனத்துல அவனை குழியிலே போட்டார்கள். முதல்ல என்ன சொன்னேன்? பகைத்தார்கள். இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். ஒண்ணு. இரண்டாவதாக பொறாமை கொண்டார்கள். எல்லாரும் இவன் மேல பொறாமைப்பட்டாங்க. மூணாவதாக குழியிலே போட்டார்கள். நீ என்ன பெரிய ஆளா? நீ ஒன்ன நாங்க வணங்கணுமா? சொப்பனம் எப்படி நிறைவேறது நாங்க பார்க்கட்டும். என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி எங்க போட்டாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. நீங்க பின்னாடி 41 அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா சொல்லு, அவன் கத்துனானா, சகோதரரே என்னை காப்பாத்துங்க, இப்படி போட்டுறாதுங்க அப்படின்னு கத்துனான்னு போட்டிருக்கு. நீங்க இதே வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு அந்த குழியில வெறுமையான உள்ள தூக்கி போட்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்புறம் என்ன செஞ்சாங்க? நீங்க 31-32 வாசித்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட போய் ஒரு தவறான காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எனது காட்டு மிருகம் வந்து என்ன பண்ணிடுச்சு? அங்கே வாசிங்க 31-32 அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து வெள்ளாட்டு கடாவை அடித்து அதை அங்கே ரத்தத்திலே தோய்த்து பல வருடமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். அவன் என்ன சொல்றான்? 33ஆம் வசனத்துல துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து யோசேப்பு பீரண்டு போனான் அப்படின்னு யார் நினைக்கிறா? உங்களை பற்றி தவறான காரியத்தை எங்க போய் சொல்றாங்க? அங்க அப்பாட்ட போய் சொல்ல, செத்து போயிட்டான் ஆளு, இவன் குழியில தான் போட்டானுங்க, ஆனா செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்ற நிலைமைகள் பார்க்கிறோம். பொய்யான காரியத்தை செல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நீங்க 8ஆம் வசனத்துல வந்தீங்கன்னா 28லயும் 36லயும் பாத்தீங்கன்னா ஒன்னு போட்டிருக்கு, விற்று போட்டார்கள். என்ன போட்டாங்களா? விற்று போட்டார்கள். ஜோசப் was sold. 20 வெள்ளிக்காசுக்கு அவனை இஸ்மவேல் கையிலே விற்று போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்மவேலை என்ன செஞ்சார்கள்? 36ஆம் வசனத்துல அங்கே போத்திபார் என்பவரிடத்திலே விற்றார்கள். விற்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. பகைக்கப்பட்டான், பொறாமை கொள்ளப்பட்டான், குழியிலே தூக்கி எறியப்பட்டான். தவறான செய்தி அவனை குறித்து சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே விற்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அவனுடைய மன வேதனை இருந்திருக்கும் பாருங்க. எல்லா சகோதரர்களும் அவனுக்கு விரோதமாக எழுப்பி இந்த காரியங்களை செய்கிறத பார்க்கிறோம். அப்புறம் என்ன நடந்துச்சு? இப்போ எங்க வந்துட்டாரு? இப்போ போத்திபார் வீட்டில் வந்துட்டாரு. 39 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா போத்திபார் வீட்டில் வந்தா ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாம் நல்லா நடக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அங்கே வருது.
பாலியல் துன்புறுத்தல் வருகிறாங்க. அவனை துன்பப்படுத்துகிறதுக்கு அங்க போத்திபாருடைய மனைவி எங்க வருகிறத நம்ம பார்க்கிறோம். 39:7 வாசித்தீங்கன்னா, சில நாள் சென்ற பின், சில நாள் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டாலாம். என்ன பண்ணிட்டாலாம் பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க கண் போட்டு என்னோட அந்த காரியத்தை செய்யறத பார்க்கிறோம். அவனோ அவனுக்கு இணங்காமல் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். பாருங்க, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் வருது. அப்புறம் என்ன வருது, இவன் ஓடுறான். ஆனா அங்கே பின்னாடி வாசித்தீங்கன்னா, இவன் மேல போய் குற்றச்சாட்டு. அவதான் போத்திபாருடைய மனைவிதான் இவன் மேல பிரச்சனை கொண்டு வந்தான். ஆனா இவ சொல்றா, அவன் தான் என்கிட்ட என்ன பண்ணான், என்னிடத்துல வந்து தவறாக நடந்து கொண்டான் என்று பொய் குற்றச்சாட்டை போத்திபார்ட்ட போய் சொல்றான். பொய் குற்றச்சாட்டு, ஃபால்ஸ் அக்யூசேஷன், ஃபால்ஸ் அக்யூசேஷன், தவறாக குற்றச்சாட்டப்படுகிறது. நம்மள்ட்ட தப்பே இருக்காது, 4 பேர் தப்பு பண்ணிட்டா அப்படிமா. ஏன்டவரை தீமை இப்படி வருது, நல்லா தானே இருந்தேன், ஒழுங்காக தானே காரியத்தை செஞ்சுட்டு இருந்தேன், நான் இருக்கிறதுனால ஆசீர்வாதம் தானே இருந்துச்சு அந்த இடத்துல. இப்போ என்ன வந்துச்சு, தவறாக குற்றச்சாட்டப்பட, ஃபால்ஸ்லி அக்யூஸ்ட். அப்புறம் என்ன பண்ணுது பாருங்க, என்ன நடந்துச்சு, அது குற்றச்சாட்டப்படல. என்ன நடந்துச்சு, சிறைச்சாலையில என்ன பண்ணப்பட்டான், அங்கே போடப்பட்டான். 20ஆம் வசனத்துல பாருங்க, 20ஆம் வசனத்துல, யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையிலே காவலிலே வைக்க, வாசிங்க, காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். சிறைச்சாலை, he was imprisoned, he was confined to a prison. அவன் ஒரு சிறைச்சாலையில வைக்கப்பட்டான். பாருங்க என்னெல்லாம் நடக்குது பாருங்க. இள வயதிலேயே எவ்வளவு தீமைகள். பரிசுத்தமா இருக்கிறான், ஆண்டவரை நேசிக்கிறவர், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் அந்த வாழ்க்கையிலே பகைக்கப்படுறான், பொறாமை கொள்ளப்படுறான், குழியிலே தூக்கி போடப்படுறான், விற்கப்படுகிறான், அங்கே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறான். அது மாத்திரமல்ல, அங்கே தவறாக குற்றச்சாட்டப்படுகிறான், சிறைச்சாலையிலே போடப்படுகிறான். இப்போ சிறைச்சாலையிலையும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே 2 பேர் சிறைச்சாலைக்கு வராங்க, சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும். அவங்களுக்கு என்ன வருது, கனவு வருது, சொப்பனம் வருது. சொப்பனம் வந்தோடனே கரெக்டாக என்ன பண்ணுறாரு யோசேப்பு, அதை வியாக்கியானம் பண்ணுறாரு. அதே போல் ஒருத்தர் என்ன பண்ணுறான், மறுபடியும் அந்த இடஸ்தானத்துக்கு போகிறான். யார், பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரன் போகும்போது சொல்கிறான், எப்பா நான் ஒன்றுமே தப்பு பண்ணல, இடத்துக்கு இங்கே போட்டாங்க, கொஞ்சம் தயவுசெய்து என்ன பண்ணி கொஞ்சம் சொல்லு, நான் நல்ல மனுஷன்னு சொல்லு அப்படின்னு. இவ்வளோ நடந்தும் அவர் 2 வருஷம் மறந்துட்டான். அங்க போட்டு பாருங்க, 23ஆம் வசனத்துல பாருங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. He was forgotten. அவன் கம்ப்ளீட்டா அவனை மறந்துட்டான். எப்படி அவனை மறக்க முடியும் பாருங்க. இவன் மூலமா தான் பழைய பதவிக்கு வந்திருக்கிறான். போன ஒரு 2 நாள்லயே, ஒரு வாரத்திலேயே ஞாபகம் சொல்ல முடியல, 2 வருஷம் மறந்துட்டான். ஆண்டவர் அனுபவிச்சார். அல்லேலூயா. ஒருவேளை சீக்கிரமா நினைச்சிருந்தா கசூல மாறி இருக்கும். 2 வருஷம் அனுபவிச்சதால பல ஆண்டுகள் தலைவர் பதவியில் இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன் மறந்து போயினான், அவனுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கலாம், என்னடா ஒரு ஜோமட்டே இருப்பான், ஆண்டவரை அவனுக்கு ஞாபகப்படுத்த, ஆண்டவரை ஞாபகப்படுத்த, பதிலே வர மாட்டேங்குதுங்க. என்ன ஆண்டவரை ஜோமண்டே இருக்கு, அவனுக்கு ஒரு ஞாபகத்தை தர மாட்டேங்கிறீரே, மறந்து போய் கிடக்கிறானே அப்படின்னு இந்த பானபாத்திரக்காரனுக்கு கூட யோசிப்பு ஜோமணி பண்ணிக்கிறேன். ஆண்டவரை எப்படியாவது அவனுக்கு ஞாபகத்தை தர, இன்னைக்கு காலை விழிக்கும் போது என்ன பண்ணி அவனுக்கு ஞாபகம் வரட்டும். அவனுக்கு 2 வருஷம் ஞாபகமே என்ன பண்ணல, வரல. ஆண்டவர் மறக்க வச்சுட்டாரு. என்ன நடக்க தெரியல. அப்புறம் 41 பார்த்தீங்கன்னா, பஞ்சத்தின் சூழ்நிலைக்குள்ளாக அவன் போகிறான். இப்படி 10 காரியத்தை நீங்க பார்க்கலாம். என்ன நீங்க போடலாம், அநேக தீமைகள். இதெல்லாம் பாருங்க, தீமைகள் one after the another, ஒன்றன் பின் ஒன்றாக தீமைகள் வந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். தவறான குற்றச்சாட்டுகள், குழியின் அனுபவங்கள், பொய்யாக பேசப்படுதல், இப்படி அநேக காரியங்கள் வாழ்க்கையில. இதனால அவன் சரீரத்தில் என்ன பாடுபட்டான்னு தெரியல, ஆனால் மனசுல எவ்வளவு உளைச்சல் வந்திருக்குன்னு பாருங்க. இமோஷனலி, பிசிக்கலா அவன் எப்படி பாடுபட்டாங்கிற காரியம் பைபிள் நமக்கு இல்லை. ஆனா ஒருவேளை சரீரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகள் வந்திருக்கலாம். ஆனா மனநிலை இதுல எவ்வளவு பாருங்க. அப்பா விட்டு தூரமா இருக்கிறான். அப்பாவுக்கு நியூஸ் என்ன, ஆளு அவுட் இருந்தா அங்க நியூஸ் அவர் தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்பாவோட தொடர்பு கொள்ள முடியல, செல்போனும் இல்லை, ஒரு டெலிகிராம் ஒன்றும் இல்லை, தொடர்பு கொள்ள, குடும்பத்தால் தொடர்பு கொள்ள முடியல, உறவினர்கள் தூர தேசத்தில் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் சொல்றான் கடைசி அதிகாரத்தில்,
நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள். அல்லேலூயா. பாருங்க, அந்த வாழ்க்கையில் அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இதெல்லாம் மனுஷர்கள் செய்ய நினைத்தனா கர்த்தர் அனுமதிக்காம இதெல்லாம் நடக்காது. எங்க பாருங்க 45 அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, அவங்க இப்பெல்லாம் சகோதரர்லாம் வந்துட்டாங்க, சகோதரர்களுக்கு தன்னை அவர் என்னது அறிமுகப்படுத்தும் போது வெளிப்படுத்தும் போது இந்த காரியத்தை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 5-8 வரைக்கும் அருமையான வசனங்கள். என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விட்டு போட்டதுனால் நீங்கள் சஞ்சலப்பட அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் எனக்கு அனுப்பினாரு. தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும். அங்கே போட்டு பாருங்க, உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்பாகவே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே இவ்விடத்திற்கு என்னை அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்ப அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாகவும் வைத்தார். அல்லேலூயா. எகிப்து தேசம் முழுமைக்கும் என்னை அதிபதியாக வைத்தார். பாருங்க, God used the evils done to Joseph to save Egypt. முழு தேசத்தையுமே பாதுகாப்பதற்காக, என்னமாக பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் ஆகாரம் கொடுப்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய சொந்த குடும்பமும் பாதுகாக்கப்பட்டு போஷிக்கப்படுவதற்காக ஆண்டவர் இதெல்லாம் அனுபவிச்சார். அல்லேலூயா. பின்னாடி தான் அவன் யோசிக்கிறான், கர்த்தர் இதெல்லாம் நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. பின்னாடி பார்க்குறான், அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்போ தான் கிடைக்குது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பாருங்க, எந்த ஒரு நீங்கள் இந்த 45 அதிகாரத்திலேருந்தே வாசித்து பார்த்தீங்கன்னா சகோதரன் மேலே எந்த கசப்புமே வச்சுக்கல, எந்த கசப்புமே வச்சுக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அழுகிறான், முத்தமிடுகிறான், பின்னாடியும் பட்சமாக தான் பேசினான். அவங்க எல்லாம் பயப்படுறாங்க, பழி வாங்கிடுவானோன்னு சொல்லி. ஆனால் பழி வாங்குற எண்ணம் கொஞ்சம் கூட யோசிப்பிட்ட இல்லை. வாழ்க்கையில் எந்த ஒரு கசப்பும் வாழ்க்கையில் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில துன்பங்களுக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் மேலே அவனுக்கு கசப்பு ஏற்படலை. சொல்றதெல்லாம் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுகிறார், கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிற கர்த்தர் அவர். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில கடந்து போகலாம். ஆனா ஒன்றை அறிந்திருக்க வேண்டும், ஆண்டவர் தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. தீமையை நன்மையாக முடிய பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கிறோம் நன்மை அப்படின்னு சொன்னா எல்லா ஆசீர்வாதம் தான் நன்மை, இல்லாவிட்டால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் நன்மைன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தீமையை அவர் நன்மையாக முடிய பண்ணுகிற மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சில உதாரணங்கள் நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது யோபுடைய வாழ்க்கையில பாருங்க. யோபுவும் சாத்தானை பார்த்து சொல்லியிருப்பான், சாத்தானே நீ தீமை செஞ்ச நினைச்ச, கர்த்தர் நன்மையாக மாற்றிட்டார். அல்லேலூயா. நான் இழந்தது எல்லாம் ரெட்டிப்பாக எனக்கு என்ன பண்ணிட்டாரு, தந்துட்டாரு. பாருங்க, ஒரே இரவுல எல்லாவற்றையும் இழந்தான், சொத்தை சுகத்தை இழந்தான், வாழ்க்கை மிகவும் மிஸ்ரபிளாக பரிதாபமான மாறிட்டு. ஆனா ஒரு நாள்ல பின்னாடி சொல்றாரு, எப்படி யோசேப்பு கடைசி அதிகாரத்தில் சொன்னாரோ நன்மையாக மாறி. சாத்தானை பார்த்து சொல்லியிருப்பான், சாத்தானே என்னை போட்டு நீ புடைச்சி எடுத்த, ஆனா கர்த்தர் பாரு என்னை எப்படி வச்சிருக்கிறாரு நீ. அல்லேலூயா. சாத்தான் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏற்கனவே ராஜாவாக 17 வயதிலே அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனால் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த 18ஆம் அதிகாரத்திலிருந்து 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலிருந்தே நீங்கள் வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே பாடுகள், உபத்திரவங்கள், சவுலினால் வந்த உபத்திரவத்துக்கு அளவே இல்லை. அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான், தன்னுடைய ஜீவனை தப்புவதற்கு குகையிலே போய் ஒளிகிறான், வேஷமாறுகிறான், பல காரியத்திலே அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. சவுல் அவன் மேலே பொறாமை கொண்டான், சவுல் தாவீதை பகைத்தான் என்றாம் எழுதப்பட்டிருக்கிறது. சவுலை பார்த்து ஒரு நாள் சொல்லியிருப்பான் தாவீது, நீயோ தீமை செய்ய நினைச்ச, கர்த்தரோ நன்மையாக முடிய பண்ணினார். அப்சலோமும் தீமை செய்ய நினைச்சான். அப்சலோமும் தாவீதுக்கு எவ்வளவோ தீமை, அந்த பதவியை பிடிங்கிடலான்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணான். அப்சலோமை பார்த்து சொல்லியிருப்பான், மகனே நீ எனக்கு தீமை செஞ்ச நினைச்ச, கர்த்தரோ நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நடக்கலாம். யாரு நம்ம யோவான் அப்போஸ்தலன் வாழ்க்கையில பல பயங்கரமான உபத்திரவங்கள், துன்பங்கள், சித்திரவதைப்படப்பட்டார், அடிக்கப்பட்டார், நாடு கடத்தப்பட்டார், 19 நாடு கடத்தப்பட்டார். 19 அவனுக்கு எவ்வளவோ கொலை செய்ய முயற்சித்தாங்க, அவன் உயிர் போகல. அவன் எங்க ஒரு தண்ணி இல்லாத ஒரு பேரன் ஐலண்ட்,
அங்கே ஒரு குற்றவாளியை போல அவனை அங்கே தள்ளிவிட்டார்கள். பத்மோ தீவில் யாரை? யோவான் அப்போஸ்தலன் இருக்கிறார். அங்கேதான் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம், நடக்கிற போகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் யோவான் அப்போஸ்தலனுக்கு எழுதி வைத்தார். அப்போ அவன் பார்த்து சொல்லியிருக்கலாம், யாரை பார்த்து? ராயனை பார்த்து, ரோம போர்ச்சவர்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், நீங்களாம் தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இப்பொழுது நடந்து வருகிறபடி நன்மையாக முடிவு பண்ணினார். அல்லேலூயா. உலகத்தின் முடிவை குறித்து எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல, என்ன நடக்க போகிறது, என்ன செய்ய இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை காண்பிக்கிற புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். இன்றைக்கு பல காரியங்கள் நடக்கலாம், ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது ஆண்டவர் ஜெயிக்கிறவர். அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது, ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. சத்துருடைய ராஜ்யங்கள், சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட போகிறது. பிசாசு அக்கினி கடலில் தள்ளப்பட போகிறார். ஆண்டவர் நித்தியமாக ஆளுகை செய்ய போகிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தினார். நினைச்சுக்கலாம், ராயனே, ரோம பேரரசர்களே, எனக்கு நீங்க தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசுவும் பிலாத்து எல்லாத்தையும் பார்த்து சொல்லியிருப்பாரு, யரோது என்ன அடிச்சிங்க, பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க, இப்போ பாருங்க உலகத்துக்கே ரட்சிப்பை நான் கொண்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. உலகத்துக்கே ரட்சிப்பை நான் கொண்டு வந்து பாருங்க. ஆண்டவர் தீமைகளை நன்மையாக மாற பண்ணுகிற கர்த்தர். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மறைந்திருக்க வேண்டியது, நாம் கர்த்தரை நேசிக்கிறோமா? ஆண்டவரோடு சரியான உறவில் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் முறுமுறுப்புகள் வரலாம். நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த முறுமுறுப்பு, கசப்பு, சோர்வு அப்படிங்கிற எந்த வார்த்தையுமே இந்த யோசேப்புடைய சரித்திரத்தில் இல்லை. 37ஆம் அதிகாரத்திலிருந்து 20 சொன்னதெல்லாம் கர்த்தர் அங்கே இருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு விசுவாசத்தோடு மரிக்கிறார். மறுபடியும் நான் கானான் தேசத்துக்கு போவேன், நீங்கள் போவீங்க, எலும்பை அங்கே கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு விசுவாச வீரனாக இந்த யோசேப்பு மரிக்கிறதை பார்க்குறோம். யோசேப்பு மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்றைக்கு யோசேப்பு மாத்திரம் அன்றைக்கு விற்கப்பட்டு அங்கே எகிப்துக்கு வராதிருந்தால் அந்த யாக்கோபுடைய வம்சமே அழிந்து போயிருக்கும். யாக்கோபுடைய வம்சமே அழிந்து போயிருக்கும். யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாரும் பஞ்சத்திலே செத்து போயிருப்பார்கள். ஆனால் அந்த முழு குடும்பத்தையும் காப்பாற்றி ஆண்டவர் இன்றைக்கும் ஹல்லேலூயா அந்த குடும்பத்தில் இயேசு வருவதற்கும் காரணமாக இருந்தவர் இந்த யோசேப்பு. தீமை எல்லாத்தையும் கர்த்தர் நன்மையாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்வார். ஆகவே இந்த காரியத்தை இன்றைக்கு பேசும்படியாக கர்த்தர் உங்களுடைய மனதில் வைத்தார் என்று மனதில் ஆண்டவர் சொல்கிற காரியம், பல காரியங்கள் தீமையை போல இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறத விட்டுறாதுங்க, ஆண்டவரை தேடுறதை விட்டுறாதுங்க, ஆண்டவரோடு இருக்கிற உறவை விட்டுறாதுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற பண்ணுவார்.